அம்மா, शरण्ये त्र्यंबिके देवी नारायणी गेटिमेळं 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 ராஜராஜன் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவன் திரும்பி வர்றப்ப அவ வீடு வீடா இருக்க கூடாது, அவனுக்கு அது நரகமா தான் இருக்கணும். பைரவி சிவகாமி இவங்க 2 பேர் குடும்பத்தையும் ஒண்ணு சேரவே விடக்கூடாது. பைரவியோட கோவத்தை இன்னும் அதிகமாக்கணும். நான் என்ன சொன்னாலும் கேட்கிற பொம்மை மாதிரி அவளை ஆட்டி வைக்கணும். அவளை வச்சே நான் நினைச்சது எல்லாத்தையுமே சாதிக்கணும். டேய் ராஜராஜா, துரோகி, உன் துரோகத்துக்கு பழிவாங்க ஒருத்தி கிளம்பி வருவாடா. அப்படி அவ வர்றப்ப அந்த வீட்டுக்கு நான் தாண்டா மகாராணி. அதிகாரம் என் கைக்கு வரட்டும். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு பாருடா. வண்டி போறது தெரியல, எதுக்கு சும்மா சும்மா ஹார்ன் அடிக்கிற? ஹே தத்தி, நீயா? ஏய், இன்னொரு தடவை தத்தின்னு சொன்ன தொலைச்சிருவேன். ஹே அடங்குடா, தொலைக்கிறதுக்கு நான் என்ன காதுல போட்ட கம்மலா? என்னடா முறைக்கிற? உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எங்களுக்கும் வரும், நல்லாவே வரும். வந்துச்சு அவ்வளவுதான். எதுக்குடா சும்மா சும்மா ஹார்ன் அடிக்கிற? நீ கார்ல வந்தா பெரிய இவனா? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓவரா பேசினா தொலைச்சிருவேன். என்ன முறைக்கிற? என்னடா சவுண்ட் விடுற? வாடா, நீயா நானு பாத்துடலாம். அந்த பயம் இருக்கட்டும். அம்மா, என்ன தனியா வந்திருக்க? ஆச்சரியமா இருக்கு. கூட கங்காரு வரலையா? கங்காருவா? உன் அம்மாவை தாண்டா சொன்ன. உன் அம்மா இல்லாம நீ தனியால வரமாட்டியே. எப்பவும் அம்மாவோட முந்தானையில தானே உட்காந்துருப்ப. இன்னைக்கு எப்படி விட்டாங்க? ஏ துளசி, ரொம்ப வெறுப்பேத்தாத. உங்ககிட்ட பேசணும் தானே அப்படி ஆரன் அடிச்சேன். என்கிட்டயா? என்னடா பேசணும் உனக்கு? எங்க அம்மா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம்னு சொன்னாங்கல்ல. ஆனா அதே மீறி நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்க அப்பா பாத்திருக்கேல்ல. ஆமாண்டா. ஆனா உனக்கு யார் சொன்னாங்க? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எங்க அப்பா வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் அம்மாவுக்கு உன்னை விட அதிகமான சந்தோஷம்டா. அம்மாவும் மாமாவும் மீட் பண்றதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணேன். வந்தோம், பார்த்தோம், சந்தோஷமா பேசினோம், கிளம்பிட்டோம். கிரேட் துளசி.
அம்மா மாரி ஹாஸ்பிட்டலில் நுழைஞ்சிருக்க, நீ பெரிய ஆளு தான் போ. என்ன நான் தான் அந்த நேரத்தில் இல்லாமல் போயிட்டேன், அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. அதனால என்னடா, மாமா கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்தோம், அது வேணா பாக்குறியா? செல்ஃபி எடுத்திருக்கியா? எங்க காட்டு. ஒரு நிமிஷம் இரு. பாத்துட்டேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. எங்க அத காட்டு. சூப்பரா வந்திருக்குல்ல? நல்லா இருக்கு. நைஸ். போட்டோ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றியா? அடிக்கடி பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடா. ஆனா இந்த போட்டோ உன்னோட அம்மா பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவ? பிரச்சனை ஆகாதா? ஐயோ, அடி பிச்சிருவாங்க. எதுக்குடா வம்பு? உனக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வா, நானே உனக்கு போன்ல காட்டுறேன். சரியா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். பாய். வரேன். பாய் துளசி. சண்டக்காரி குண்டு மொழியில ரெண்டு உயிரை தேடி பாயுது. குத்து சண்டை இத்தோட நிப்பாட்டு போதும். முத்த சண்டை என்னோட நீ போட வேணும். தனிமா துரத்த அழகிற நானும் மனச திறந்து எனக்கா பார்த்து தேடி கட்ட நான் போற, தாவி ஒட்ட நான் போற, தாலி கட்ட நான் போற. ஆமா, மோதி முச்சிக்க போற, பாதி பிச்சுக்க போற, பாவி வச்சுக்க போற. ஆமா, ஸ்குருடுருரு ஸ்குரிரி ஸ்குருருரு ஸ்குபிருலுபிரு சிறு ஓடையில் ஒரு ஓடமா மனசோட ஒரு காதல் மிதந்தோடுதடி. உன பார்த்ததும் வழியோரமா உயிரோடு ஒரு பாதி கலந்தோடுதடி. ஏன் ஆசை ரொம்ப பாவம், கொஞ்சம் கண்ணெடுத்து பாரு. நீ மோச பார்வை வீசி மதி கட்டு திரியும் மதிய பாரு.
ஆமா. அப்பா, அடுத்து என்ன நடக்குமோன்னு எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. உங்களுக்கு பயமாவே இல்லையா? எதுக்குமா? மாமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன பிரச்சனை ஆகுமோன்னு தெரியல. இந்தாங்க. நம்ம மேல இருக்கிற கோவத்துல பைரவி என்ன வேணாலும் பண்ணுவா. அதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டி. நானா? போனமா வந்தோமான்னு இல்லாம இருக்கிற பிரச்சனையை பெருசாக்குனதே இவதானங்க. மா, நான் என்னமா பண்ணேன்? என்ன பண்ணியா? கேக்குறா பாருங்க கேள்வி. ஏண்டி, நம்ம மாமாவ யாருக்கும் தெரியாம போய் பாத்துட்டு வந்தத எதுக்கு நீ காஞ்சனா பாட்டி கிட்ட சொன்ன? நான் எங்கம்மா சொன்னேன்? நாம போன நேரமா பார்த்து அவங்க தான் அங்க வந்தாங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் நீ சொல்லிடுவியா? இப்ப அன்னிக்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்து சண்டைய மூட்டி விடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாடி? இங்க பாருடி, இனிமே தேவையில்லாம அன்னி விஷயத்துல பிரச்சனை பண்ணிக்காத. நீ கொஞ்சம் அமைதியா இருந்தனா அது நமக்கு எல்லாருக்குமே நல்லதுடி. ம். இப்படி தலையாட்டினா போதாது. இனியாவது கொஞ்சம் புத்தியோட நடந்துக்கோ. பாருங்கப்பா, அம்மா என்னையே குறை சொல்றாங்க. அம்மா சரியாதாம்மா சொல்றாங்க. என்னப்பா சரி? நான் என்ன வேணும் நான் பண்ண? காஞ்சனா பாட்டி நாம ஏதோ திருட்டு வேலை பாக்குற மாதிரி முறைச்சு முறைச்சு பார்த்தாங்க. அவங்கள வெறுப்பேத்துறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். அதெல்லாம் கரெக்ட்டுமா. ஆனா காஞ்சனா பாட்டி இத வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க. அது உனக்கு தெரியாதா? நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. யார்கிட்ட என்ன பேசணும், என்ன சொன்னா என்ன ஆகும்னு இவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. உள்ள இருக்கிறத அப்படியே பேச வேண்டியது. என் மனசுக்கு சரின்னு படுறத நான் பேசுறேன். நான் அதுக்கு பயப்படணும்? துளசி, இதுதாம்மா உன் பிரச்சனைய. நம்ம கிட்ட உண்மை இருக்குங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்தையும் பேசிட முடியாது. இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதுக்காக அந்த பைரவி பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னாலலாம் அப்படி முடியாதுப்பா. நான் சொல்றத புரிஞ்சுக்குமா. நாம பேசாம அமைதியா இருந்தாலே வீண் வம்பு வீடு தேடி வரும். அப்படி இருக்கும்போது நாமளா போய் எதுக்கு வம்புல மாட்டிக்கணும்? அப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பைரவி அமைதியா இருந்தா நானும் அமைதியா இருப்பேன். ஆனா அவ பிரச்சனை பண்ணா நானும் பிரச்சனை பண்ணுவேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன துளசி, என்ன பிரச்சனை? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அத சொல்லி ஆகணுமா? சொன்னாதானே தெரியும். அப்பா இப்பதான் சொன்னாரு, நாம அமைதியா இருந்தாலும் பிரச்சனை வீடு தேடி வரும்னு. இப்போ அதே மாதிரி ஆயிடுச்சு. என்ன, இப்ப நான் வந்ததுதான் பிரச்சனைன்னு சொல்றியா நீ? புரிஞ்சா சரி. அத்தை, இவ பேசுறத நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. வர வர இவளுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் போய்கிட்டு இருக்கு. பெரியவங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லை இவளுக்கு. என்ன சிவகாமி அப்படி பாக்குற? இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு யோசிக்கிறியா? எல்லா காரணமா தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ராஜராஜனை டிஸ்சார்ஜ் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுல யாரும் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன். என்னதான் இவ துடுக்கா பேசினாலும் துளசியை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ராஜராஜனுக்கு ரத்தம் கொடுத்து இவ தானே அவனை காப்பாத்திருக்கா. அவனுக்காக விரதம் இருந்து கஷ்டப்பட்டு பரிகாரம் எல்லாம் வேற பண்ணிருக்கா. அதே மாதிரி துளசியோட வேண்டுதல் வீண் போகல. ராஜராஜன் இன்னைக்கு உயிரோட இருக்கான்னா அதுக்கு துளசி தானே காரணம். இதையெல்லாம் சொன்னா பைரவிக்கு புரியாது. துளசின்னு சொன்னாவே அவ வெறுப்பா பாக்குறா. ஆனா ராஜராஜா அப்படி இல்ல. துளசி தான் என் வீட்டு மருமகன்னு அவன் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான். அதுக்கேத்த மாதிரி இவளும் நடந்துக்கிறா பாரு. இவளோட நல்ல மனசு யாருக்கு வரும்? பாட்டி, இப்போ எதுக்கு இதெல்லாம்? துளசிய வந்து பாராட்டுங்கன்னு யாராச்சும் கேட்டாங்களா? ஏன் யாராவது சொன்னாதான் பாராட்டணுமா? நல்லதை யார் செஞ்சாலும் பாராட்டலாம். சித்தி, இப்ப இத சொல்லதான் வந்தீங்களா? அதுக்கு இல்ல பார்த்திபா, நான் ராஜராஜனை பார்க்கலான்னு தான் வந்தேன். வர்ற வழியில நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன்.
அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடுச்சு. அது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம் சித்தி? நீ ஒரு ரவுடிய துப்பாக்கியால சுட்டு என்கவுண்டர் பண்ணியே, அவன் பேரு கூட என்னவோ என்னவோ சொன்னாங்க. கேங்ஸ்டர் ரவி. ரவி ரவி அவன் அந்த ஏரியாவிலேயே பெரிய கிரிமினலாமே. அவன் நிறைய பேரை கொலை பண்ணிருக்கிறதா வேற சொல்றாங்க. அவனுக்கு பின்னால ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்களாம். நீ போய் அவன் மேல கைய வச்சிருக்கியப்பா, அதனால ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது பார்த்திபா. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது சித்தி. அவன் தான் செத்துட்டானே. அவன் தானப்பா செத்துட்டான். ஆனா அவனோட மத்த கூட்டாளிங்கெல்லாம் இன்னும் உயிரோட தானே இருக்காங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா? என்னத்த சொல்றீங்க? அவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா? ரவுடிங்க என்ன சும்மாவா இருப்பாங்க சிவகாமி? கூட்டாளில ஒருத்தன் செத்து போயிட்டான், பழிக்கு பழி வாங்கணும்னு இவனை ஏதாவது செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா யார் வந்து காப்பாத்துறது? ஐயோ, என்னங்க இது? அத்தை என்னென்னவோ சொல்றாங்க. செத்து போனவன் கொலைக்காரனா? ஆமா சிவகாமி, அவன் ஒரு சைக்கோ கிரிமினல். அதனால தானே சுட்டான். எல்லாம் சரிங்க. அவனோட கூட்டாளிங்களால பிரச்சனை வரும்னு அத்தை சொல்றாங்க. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் வராது. நான் போலீஸ். அவங்களால என்ன பண்ண முடியும்? பார்த்திபா, அவங்கள மட்டும் சாதாரணமா நினைச்சிடாத. அவனுங்க கொலைக்காரனுங்க. நீதி, நியாயம், போலீஸ் இதுக்கெல்லாம் கட்டுப்படவும் மாட்டாங்க, பயப்படவும் மாட்டாங்க. நீ பேப்பர் எல்லாம் படிச்சது இல்லையா? போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்ணி ரவுடிங்களை கொன்னு இருக்காங்க. அதே மாதிரி எத்தனையோ போலீஸ ரவுடிங்களும் கொன்னு இருக்காங்கல்ல. நீங்க பண்ணுனா என்கவுண்டர், அவங்க பண்ணுனா கொலை. அதுதான் வித்தியாசம். நீ போலீஸ் தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ ஊருக்கெல்லாம் காவல் இருக்க. ஆனா உனக்கு யார் காவல் இருக்காங்க? நீ டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பின்னால உனக்கோ உன் குடும்பத்துக்கோ பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கா? நீ போலீஸ்காரங்கிறதுனால சட்டப்படி நீ பண்ணதெல்லாம் கரெக்டா இருக்கலாம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது ஒரு கொலை. ஒரு பெரிய ரவுடி கூட்டத்தோட தலைவனை தான்ப்பா நீ கொண்டு இருக்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி இருக்கா, பொண்ணு இருக்கா. உன்னை விடு, இவங்களுக்கு ஒண்ணுன்னா யார் இவங்க 2 பேரையும் காப்பாத்துறது? இத பார் சிவகாமி, பார்த்திப சாகடிச்சது ஒரு ரவுடிய. அவங்களால எப்ப வேணாலும் பார்த்திபனுக்கு ஆபத்து வரலாம். ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அத நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம்மா. பார்த்திபா, நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. நமக்கு கடமையும் முக்கியம், குடும்பமும் முக்கியம். பார்த்து இருந்துக்கோ. நான் வரேன் சிவகாமி, வரேன்ப்பா, வரேன். போங்க போங்க, அதான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதுல. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. எதையாவது சொல்லி பயமுறுத்த வேண்டியது. இதுக்குதான் வராங்களோ? அப்பா, அம்மா கிட்ட பேசுங்கப்பா. ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு நீங்க தான் தைரியம் சொல்லணும்.